Hi guys, this is MD Max, Class 12, Chapter 1, Application of Matrices and Determinant, Concept Basis, 4th sum பார்க்கலாம். Find orthogonal if A is given. A கொடுத்து நம்மள A கொடுத்திருப்பாங்க, orthogonal find பண்ண சொல்லுவாங்க. அப்ப ஃபார்முலா என்ன அப்படினா வந்து A transpose equal to A transpose A equal to I. ஐங்கிறது நம்மளுக்கே தெரியும். அதாவது என்ன அப்படினா 1 0 0 1. இதுதான் நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படினா ஐன்னு சொல்வோம். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆர்த்தோகனல் ப்ரூஃப் பண்ணலாம். அதுக்கு ஒரு சம் பார்க்கலாம். A equal to cos theta minus sin theta cos theta. ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். A transpose equal to A transpose A equal to I. இதில் நம்மள ஏதாவது இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ப்ரூஃப் பண்ணி, அதாவது இதுவும் ஈக்குவல் அதனால ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா A transpose equal to Iங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ A transpose equal to Aங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க அதே இதுதான். ஸோ அதனால cos theta minus sin theta இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். sin theta cos theta. A டிரான்ஸ்போஸ்னால் நமக்கே தெரியும், இன்ட்டு A டிரான்ஸ்போஸுங்கும் போது ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ cos theta இது வந்து இங்கே போயிடும். அப்போ cos theta sin theta வெரி குட் மைனஸ் sin theta cos theta. அவ்வளோதான். இதை மல்டிபிள் பண்ணுறோம். எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் மேட்ரிசஸில் மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹரிசானலாக மல்டிபிள் பண்ணணும், செகண்ட் வந்து வெர்டிக்கலாக மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதுவும் அப்போ காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் இதுவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதுவும் இந்த டேர்மும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் மறுபடியும் இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ அதனால் காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அடுத்தது இந்த செகண்ட் டைம் மல்டிபிள் பண்ணுறோம், செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் கூட. அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கும் போது காஸ் தீட்டா சைன் தீட்டாவே தான். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் தானே நம்ம பண்ணுவோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மறுபடியும் காஸ் இன்ட்டு சைனுங்கிறதுனால காஸ் தீட்டா சைன் தீட்டாவே தான். நெக்ஸ்ட் இந்த டைம் இன்ட்டு இந்த டைம். அப்போ சைன் தீட்டா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸே தான். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ங்கிறதுனால ப்ளஸ்ஸே தான். காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவே தான். காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை கன்வெர்ட் ஆயிரும். நமக்கே தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா இது. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிறது வந்து ஃபார்முலா. அப்போ நமக்கு இந்த இடத்துல 1 ஆயிரும். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இதுவும் ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இது 0 ஆயிருமா. நெக்ஸ்ட்டு இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 1 ஆயிரும். அதாவது நம்மளுக்கு இப்போ இது என்ன ஃபார்முலேட் கிடச்சிருச்சுன்னா ஐ ஃபார்மேட். ஐனா என்ன 1 0 0 1ங்கிறது ஐ. ஸோ இதை வந்து நம்ம என்ன லாஸ்ட்டில் எழுதுவோம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி இந்த சம்